தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய இந்த வார மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு கேப் டவுன் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. வேர்ல்டு மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நல்ல ஃபால். எல்லா மார்க்கெட்டுமே ஜப்பான்லேருந்து யூஎஸ் மார்க்கெட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே மார்க்கெட் டவுன் தான். ஸோ அப்போ மார்க்கெட் இந்த வாரம் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மார்க்கெட் இந்த வாரம் ஃபுல்லாகவே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குதா? அப்படி இறங்குச்சுன்னா அது எவ்வளோ தூரத்து வரைக்கும் போகலாம்? நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ கரண்ட்லி எந்த இடத்துல இருக்குது, எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸோ எதனால் இது போகுது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி நம்ம சார்ட் எடுத்துக்கலாம். நிஃப்டி வந்து நான் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மந்த்லியிலேருந்து வரலாம். எப்பயுமே நம்ம ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணுறோம்னா ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் தான் லோயர் டைம் ஃப்ரேமில் தான் அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் 2 months வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹேங்கிங் மேனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய புல்லிஷாக தான் க்ளோஸ் கொடுத்துருக்குது. அந்த புல்லிஷில் விக்கு கூட இல்லை, நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த நிஃப்டி வந்து காமிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு வீக்லி பார்க்கலாம். வீக்லி பார்க்கும்போது ஒரு கண்டினியூஸாக புல்லிஷாக கொஞ்சம் கொஞ்சமாக புல்லிஷாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய சின்னதாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு. இதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே இறங்குன்னு பார்த்தோம். கீழே வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஹைக் பக்கத்தில் போய் க்ளோஸ் கொடுத்துருச்சு வீக்லியில். அப்படியே டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ டெய்லியில் பார்க்கும்போது இங்கேருந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாங்க. இதிலேருந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. இந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறம் இங்கேருந்து திரும்ப ஸ்ட்ராங்காக திரும்ப பையிங் நடந்துருச்சு. அப்போ இது வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அப்போ இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் இறங்குச்சுன்னா இந்த இடத்துல திரும்ப பையிங் நடக்கும். இது அப்படியே பையிங் நடக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா அடிஷ்னலாக அதே லைனில் திரும்பவும் பையிங் நடந்திருக்கு. அப்போ இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இறங்குச்சு, இந்த ப்ராஃபிட் புக்கிங் இந்த பாயிண்ட்லேருந்து இறங்குச்சு. இறங்கினதுக்கப்புறம் அந்த லெவலையே பிரேக் பண்ணுச்சுங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக மார்க்கெட் அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கு மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. பையிங் ப்ரெஷர் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சு, மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் அகெயின் கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இது ஃபால் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அகெயின் இந்த சப்போர்ட்டான 24,200க்கு மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இருக்குது. எப்போ அப்படின்னா திரும்ப வந்து 24,838 பிரேக் பண்ணாத வரைக்கும், மார்க்கெட் மேலே இதை பிரேக் பண்ணி மேலே டெய்லி டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் கொடுக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபால் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இறங்கும். இங்கே எப்படி இந்த செல்லிங் நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் படி டெக்னிக்கல் படி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போது எப்படி நெக்ஸ்ட் வந்து இதோடைய ஹவலியில் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அடிஷ்னல் சப்போர்ட் ஏன் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் இறங்கணும். ஆனால் மார்க்கெட்டை இதுக்கு மேலே ஒரு சின்ன மூமெண்டம் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி மூமெண்டம் நடத்துனாங்கன்னா அகெயின் திரும்ப பாருங்கள், அந்த லைனை வந்து கீழே ஓப்பன் பண்ணிட்டு அந்த லைனை டச் பண்ணி 2 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கு. 24,838 பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் முயற்சி பண்ணியிருக்குது. கேப் டவுன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் கீழே. அப்போ இது நேராக எங்கே கொண்டு வந்துடணும், திரும்பவும் இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இது இங்கேருந்தே இறங்கணும். மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால அப்படியே ஸ்லோ மூமெண்ட்டமாக இங்கே இருந்தது. இதை கேப் டவுன்லேயே இறக்கிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய மூமெண்டம் இல்லை. அதுக்கப்புறம் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப இறங்குறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது.
அப்போ குளோபல் மார்க்கெட் படி திரும்பவும் மார்க்கெட்டில் நம்ம இந்தியா மார்க்கெட்டில் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, எப்படி ஓப்பன், அப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து இதுக்கு நியர்பையில் ஓப்பன் ஆச்சுனாலும் டைரெக்டாக இறங்குங்க. இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலும் மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிட்டு தான் திரும்ப கீழே இறங்கும். ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணணும். அதாவது 24,838க்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணணும். மார்க்கெட் திரும்பவும் இதே மாதிரி இந்த இடத்துல நடந்த ஸ்லோ மூமெண்டம் மாதிரி ஒரே இடத்துல மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே இங்கே ஓப்பன் ஆச்சு, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா திரும்ப இந்த லைனை டச் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஃபாஸ்ட்டாக திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நிஃப்டி எடுத்தோம்னா கரண்ட்லி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே சப்போர்ட் ஜோன் 24,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறத காட்டுது. இதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறத காட்டுது. திரும்பவும் இந்த லைனுக்கு கீழே வரும்போதெல்லாம் பையிங் நடக்கும். அதுவும் ஃபாஸ்ட்டாக பையிங் நடக்கும். அந்த மூமெண்டம் கீழே வரும்போதெல்லாம் பையிங் நடக்கும். இது இந்த லோவை கூட மார்க் பண்ணிக்கலாம். இந்த லோவெல்லாம் டச் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். அகைன் திரும்ப ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போகும். ஸோ மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் என்னை பொறுத்தளவில் நான் இந்த இடத்துல வந்து பை பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். இங்கேருந்து மார்க்கெட் இறங்குறவுடைய மூமெண்டம் வந்து மேபி ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டில் பை பண்ணுறது தான் கரெக்டான கான்செப்ட். அதுதான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி அப் ட்ரெண்டில் பை பண்ணுறது தான் ஸ்ட்ராங்கான ஒரு இது. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் இறங்குறது வந்து சில பேர் சேல் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்தவரை டெக்னிக்கல் படி அப் ட்ரெண்டுனா பை பண்ணுறது தான் கரெக்டு. பட் நான் இங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட்டை பை தான் பண்ணுவேன். மார்க்கெட் மேலேருந்து சேல் பண்ணுறத வந்து அப் ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸில் சேல்லாம் பண்ண மாட்டேன். அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டில் பை பண்ணுவேன். பட் மார்க்கெட் வந்து மூமெண்டம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், பை பண்ணுவேன். இது நிஃப்டியோடைய வியூ. பேங்க் நிஃப்டியோடைய வியூ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோடைய வியூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லியிலே பார்க்கலாம். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹேங்கிங் மேன் வந்துச்சு போன மாதம். அதுக்கப்புறம் போன மாதத்துக்கு முந்தின மாதம் பெரிய ஹேங்கிங் மேனு. ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் பியரிஷாக இருந்துச்சுன்னா ஃபர்தர் இறங்குன்னு பார்த்தோம். இல்லைனா ஷூட்டிங் ஸ்டாராக இருந்துச்சுன்னா ஃபர்தர் இறங்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக வந்துருச்சுங்க. ஸோ ஸ்பின்னிங் டாப்புங்கிறது என்னென்னா, அந்த ஸ்பின்னிங் டாப்போடைய லோலையும் ஸ்ட்ராங்காக பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஸ்பின்னிங் டாப்போடைய ஹைலையும் ஸ்ட்ராங்காக செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்படி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் இந்த மாதமும் இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீக்லி அனலைசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இப்போதைக்கு 50,471 தான் சப்போர்ட். அப்போ வேர்ல்டு மார்க்கெட் இறங்குறதுனால இதுவும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கீழே இறங்கினாலும் இது 50,000 இந்த 471 அதிகபட்சம் இறங்குச்சு அப்படின்னா ஹவர்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து ஒரு புது ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இங்கே வந்து இறங்கலாம், இங்கே வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இதுலேயே கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் இது எல்லாமே சப்போர்ட் ஜோன் தான். 50,600லேருந்து 50,170 இது எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் ஜோன் தாங்க. இப்போதைக்கு டெக்னிக்கல் படி இதை பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் நடந்துச்சுங்க. இதெல்லாம் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே பிரேக் ஆச்சு. இது வந்து டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லலாம். ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழேருந்து பையிங் நடந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழேருந்து இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் கீழேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு. இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணணும் பார்த்தோம். மேலே பிரேக் அவுட் பண்ண தான் ட்ரேட் எடுக்கணும். பட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி திரும்பவும் மார்க்கெட் அந்த கரெக்ஷன்ஸ்குள்ளே போய் உட்காந்துருச்சு. திரும்ப அப்போ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் பெரிய மூமெண்டம் இருக்குமான்னு கேட்டால் இங்கேருந்து இது வரைக்கும் வேணால் இறங்கலாம். அதிகபட்சம் போனால் திரும்ப கீழே இறங்கலாம். இந்த வாரத்தில் மூமெண்டம் இதுக்கு மேலே இருக்கும்போது தான் மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இந்த லைன் 2 லைன் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த லைனில் திரும்ப போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஒருவேளை மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா மூமெண்டம் பெருசாக இருக்கும். இல்லை அப்படின்னா பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே இறங்கணும், நோ பையர்ஸ் மூமெண்டம் மாதிரி இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப தூரம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நெஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பை பண்ணுறதுக்கு சரியான இடம் அப்படின்னா 50,173 இல்லை இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா பை பண்ணலாம். வேறு எதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து பை பண்ணுறதுக்கு எதுவும் கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டால் வீக்லியை பொறுத்தளவில் மார்க்கெட் வந்து வீக்லியும் சரி டெய்லிலையும் சரி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை தான் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு.
அப்போ இந்த லைன் வந்து இப்போ என்னவா ரியாக்ட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேறு இதில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இங்கே ரெசிஸ்டன்ஸு, இது வீக்லி சார்ட்டு, பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட். இது ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸ். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. இதெல்லாம் சப்போர்ட்டுங்க. இதெல்லாம் சப்போர்ட். இப்படி தான் மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இருக்குது. இதில் மார்க்கெட்டில் கீழே தான் பிரேக் பண்ணணும், பட் மார்க்கெட் மேலே பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ பிரேக் ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சுன்னா இது என்னவா சப்போர்ட்டாக கிரியேட் பண்ணும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி இந்த லைனை டச் பண்ணும்போது அகைன் சப்போர்ட் தான் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி பெருசாக இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இறங்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் நெஃப்டி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் இறங்குச்சுன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்குங்க. அதுக்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டியில் இறங்குறதுக்கான சான்சஸ் கம்மி. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பையிங் நடக்கும். அதையும் பிரேக் பண்ணிச்சுனா தான் மூவ்மெண்டம் வந்து எதிர்பார்க்க முடியும். இதுலேயும் என்னை பொறுத்தளவில் இது வந்து மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் ஹவர்லியில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரக்சராக தோணுது அப்படின்னா, நெக்ஸ்ட் எப்படி இருக்கலாம், இது ஒரு செல்லிங், திரும்ப ஒரு செல்லிங், அகெயின் பையிங் நடக்கலாம். இப்படி இதுக்குள்ளே தான் இருக்கும், அந்த கரெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிரேக்கை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மேபி என்ன செய்யலாம், இங்கே வரலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து கீழே இறங்கி சப்போர்ட் எடுக்காமல் கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு டபுள் டாப்பாக பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் திரும்பவும் ஒரு பையிங் நடக்கும். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பையிங் நடந்ததுனால திரும்பவும் பையிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை இங்கேருந்து திரும்பவும் டச் பண்ண வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பையிங் நடக்கும். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருடைய சென்டர் பார்ட் மாதிரி இருக்கலாம் இந்த ஃபால்ஸ் பிரேக்கு. ஸோ அதனால் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி அகெயின் இறங்கினதுக்கப்புறம் திரும்பவும் இந்த லைனை போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கி திரும்ப பையிங் ப்ரெஷர்லாம் மார்க்கெட் கீழே போய் அடுத்த சப்போர்ட்டுக்கான போகலாம். இது பேங்க் நிஃப்டியோடைய மூமெண்டம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நெஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இந்த வாரம் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 24,700லேருந்து 24,200 வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு 500 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்படி நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் எங்கே சப்போர்ட் ஜோன், எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.